வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது லைலாஸ் பிரதர்ஸ் அப்படின்ற ஈரானியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஈரானில் பேன் பண்ணப்பட்ட ஒரு படம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஆக்சுவலாக கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வலம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு படம். ஆனாலும் தங்களோட பெர்மிஷன் இல்லாமல் போட்டுட்டாங்க அப்படின்றதுனால அந்த கவர்மெண்ட் இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டைரக்டருமே சிறை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு இன்டென்ஸான ஃபேமிலி ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதுவும் லைலா அப்படின்ற ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. லைலா ஆக்சுவலாக ஒரு ஆணாதிக்கம் மிக்க ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு பெண். ஆக்சுவலாக அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஆண் மகன்கள் இருப்பாங்க அண்ட் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. இந்த 4 ஆண் மகன்களுமே தங்களோட ஃபியூச்சரை தானே பிளான் பண்ணிக்க கூட எபிலிட்டி இல்லாத ஒரு ஆண்களாக காட்டியிருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அப்படின்றவர் தான் இவங்களோட அப்பா. ஆக்சுவலாக இவருக்கு அந்த குடும்பத்தை பற்றிலாம் கவலையே இருக்காது. தன்னோட கம்யூனிட்டியில் ஒரு பிதாமகன் ஆகணும் அப்படின்ற அந்த கோலை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னோட குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக லைலா தன்னோட பிரதர்ஸோட சேர்ந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுவாங்க. அந்த பிளான் எப்படி போகுது, அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியாக ஓப்பன் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியை அவ்வளோ சூப்பராக யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பயங்கர டீட்டெயிலிங் இருக்கும் ஒரு கேரக்டர்ஸ்லையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 4 பிரதர்ஸ்க்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரோட குணாதிசயமே பயங்கர தினுசாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வரக்கூடிய ஒரு அண்ணன் அவருக்கு 4 பெண் பிள்ளைகள் இருக்கும். ஆக்சுவலாக அவங்களோட குடும்பம் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக இருக்கும். இருந்தாலும் 4 பெண் பிள்ளைகளை பெற்றிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து பிறக்கிறது ஆணாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கிற நபராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தோட தலைவராக இருக்கக்கூடிய அந்த இஸ்மாயில் அப்படின்றவர் ஒரு பயங்கரமான டாக்ஸிக் ஃபாதருக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அவர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பயங்கர செல்ஃபிஷான ஒரு நேச்சராக இருப்பார். தன்னோட குடும்பம் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, தன்னோட ப்ரைடு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம நிறைய குடும்பங்களில் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி அந்த லைலா அப்படின்ற அந்த லீட் கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்றதுமே பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த சமுதாய ப்ரெஷராக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தன்னோட முதுகில் தாங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு முதுகு வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வரும். அதுவே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஆல்சோ இந்த படத்தில் அந்த மிடில் கிளாஸ் லைஃபோட கிரைசிஸை காட்டின விதம் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு குடும்பம் ஒரு நாட்டோட எக்கனாமிக் கிரைசிஸ்னால எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டான ஒரு எக்ஸாம்பிள் வழியாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அதன் வழியாக ஒரு உலக அரசியல் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிட்ரேயல் அப்படின்றதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஒரு விதமான டென்ஷன் அப்படின்றது பில்டப் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. ஓவரால் இந்த படத்தில் ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம், டாக்ஸிக் ஃபாதர்ஹுட் இது மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பேஸ் நிறைய பேருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஓவரால் வேற எந்த குறையுமே சொல்ல முடியாத ஒரு படம் தான். நீங்கள் ஜென்ரலாக ஈரானியன் மூவிஸ் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.7 out of 5. ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.